என்ன வர்றத கணவனை வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அன்பா ஆசையா ஓடி வந்து பேசணும் பார்த்தா என்ன கோபப்படும் போது அந்த பக்கமா திரும்பி இருக்கிறேன். கோபட்ட வரைக்கும் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறான். காத்தா கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. தலையெல்லாம் தடவி விடுற முகம் வீங்கி இருக்குது. அழுது இருக்கியா? நான் இதற்காக போறேன். அழுல நல்லாதான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிற? நல்லா இருக்கீங்க. நீ சொன்ன நம்பணுமா? தாலி கட்டின கணவனுக்கு மனைவி முகம் எப்படி இருக்குன்னு தெரியாதா? நீ அழுது இருக்கிற உண்மையை சொல்லு. எதுக்கு யாரு நினைச்சு சொல்லுமா? சொல்லு. இப்போ நான் எதற்காக கண்கலக்கி கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? எதுக்கு சொல்லு. இந்த விஷயத்தை உங்க இடத்துல நான் எப்படிதான் எடுத்துரைப்பேன் எனக்கு தெரியல. என்கிட்ட சொல்லுமா? சொல்லுமா? சொல்லு. சின்ன சிறு வயதிலிருந்து சிறிய இயற்பு கொடுறாக நினைக்காதவருக்கு இடதுவுடன் பிறந்த அண்ணன் அப்பேற்பட்ட ஒரு பாதாள சிறையில உன் அண்ணனை பத்தி பேசாத. எங்க அப்படி சொல்றீங்க? யார் தெரியுமா? யாரு? ஒரு கொலைகாரன். என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியாது. அவர் அப்பேற்பட்ட தவறான செயலெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லைங்க. அவர் எதற்காக மன்னரை கொலை செய்ய போறாரு? யாருக்கு தெரியும்? கொலை செஞ்சுட்டு கட்டாரி கையில் எடுத்து காட்சி காவலர் இளவரசன் நானு எல்லாரும் கண்ணால பார்த்தோம். அத்தா என் அண்ணன் தான் கொலையை செய்தார் என்று உங்க நாவினால இன்னொரு முறை சொல்லாதீங்க. அது என்னால தாங்கிக்கொள்ள முடியாது. பாதாள சிறைக்கு சென்றவர்கள் யாரும் உயிரோடு மீண்டு வந்ததாக சரித்திரமே இல்ல. அப்பேற்பட்ட பாதாள சிறையில அண்ணனை போட்டுட்டாங்களா? நீங்க தான் எப்படியாவது அண்ணனை மீட்டு தரணும். நீங்க தாங்க மீட்டு தரணும். நல்லா இருக்குதா? என்னத்தா சிறையில போட்டோம்னா நான் சொல்றீங்க? அம்மா இளவரசர் சொன்னா கடமை, என் கடமை நான் செஞ்சேன். அப்படி இருக்கும்போது அண்ணனை மீட்டு வந்து ஒப்படைன்னு சொன்னா இது நடக்கிற காரியமா? இது உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அத்தா. நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் அண்ணனை மீட்டு தர முடியும். அத்தா அண்ணன் ரொம்ப பாவத்தா, எப்படியாவது மீட்டு தாங்க அத்தா. கிட்ட நிலைமையா போச்சு. மனைவி பார்க்க நான் வந்தேன், இவ அண்ணனை பார்க்கணும். இவ அழுது நிற்கா. உனக்கு தேவை என் அண்ணன் வேண்டும். அப்ப நான் வேணாமா? எனக்கு நீங்களும் வேண்டும், என் அண்ணனும் வேண்டும். உங்கள் மீது பாசம் இருக்கு, என் அண்ணன் மீது எனக்கு பாசம் இருக்கு. அண்ணன் மேல பாசம் இருக்கு, என் மேலயும் பாசம் இருக்குது. என் மேல பாசம் இருந்தா நான் வந்தது வாங்க அத்தா எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க, தண்ணி சாப்பிடுறீங்களா, என்ன சமாச்சாரம், இவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க அப்ப கேட்டுருக்கணும். ஆனா உன் மனசுல அண்ணனா இருக்கா? மன வருத்தத்தோட இருக்கு. அப்ப கூட உங்களை பார்த்து வாங்கி எத்தான் இருக்கு. அழுத்த இல்ல. சரி சரி அண்ணன் வேணாம். அண்ணனை மீட்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமேல் அழக்கூடாது. அழ மாட்டேன். கண்ணத்தோட இனிமே எதற்காக அழ போறேன்? உங்களுக்கு தெரியாதா? அன்ற அம்மனாலய மருகாமி மணி மண்டபம். ஆமா மண்டபம் இடிச்சிட்டீங்களா? நான் வேற கட்ட போறீங்களா? என்னங்க அடே மண்டபத்தான கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அதோட விளைவாயுதா? ஒரே நாள். ஆமா. எத்தனை மாசம் கேட்கலாம்? 9 மாதம். 9 மாசம். நீ மாதமா இருக்கு தெரியாம நிக்க வச்சு பேசிட்டான். இதுல உட்காரு, அதுக்கப்புறம் பேசுவான். நீங்க யாருங்க? நீங்க தொட்டு தாலி கட்ட கணவன். நீங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுது உங்க முன்னிலையில் அமர்ந்தா அது மிகப்பெரிய தவறத்தான் அமரக்கூடாதுங்க. சாதாரணமான பொம்பளைங்க தான் கணவன் எதிரில் உட்கார கூடாது. நீ மாசமா இருக்கிற, நீ உட்காரலாம். ஆம்பியா ரோட்ல வரும்போது கீழே உட்காந்துங்கிற பொம்பளை தினமா ஏறி உட்கார காலம். அவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க. நீ இருக்காத. ஒருபோது அது போல எப்பவுமே இருக்க மாட்டேன். நான் என்ன அமரவேன் அவ்வளவுதானே. அத்தா நீங்க மேல அமருங்க, நான் கீழே அடியாத்தி. நீ கீழே உட்காந்து நான் மேல உட்காந்துமா? பார்க்கிறீங்க முகத்துல காரி துப்புவாங்க. யாரு இவங்களா? உங்களை யாரும் இழுவாகவோ பேசக்கூடாது, தவறாகவோ பேசவே கூடாது. தெரியல. என்ன தான் பண்றீங்க நீங்க? உட்காந்துங்கண்ணா. எதற்காக கீழே அமர்ந்தீங்க? மேல நீ உட்காந்துங்கண்ணா. நீங்க தானே தானே என்ன மேல அமர சொன்னீங்க. நான் சொன்னா எதையும் செய்வேன். சத்தியமா? சத்தியமாக செய்வேன்.
இந்த மாட்டை கஷ்டப்பட்டு பூச்சாந்தா செய்யாறு பக்கத்துல பெருங்குட்டு இருந்து பூச்சாந்தா இத புடிக்க போகும்போது தோத்த கால முட்டுறதுக்கு ஓடியாச்சுடா என்ன தாண்டா முள்ளுவேலி மரத்துல ஏறி தலைக்கவுரு போட்டு வடக்கவுரு போட்டு புடிச்சுட்டா மாட்டை பூச்சி ஊரை விட்டு வெளியே ஓட்டும் போது ஊர் நாட்டாமக்காரர் வந்து விட மாட்டேன்ட்டாரு அறிமுகம் ஆள் போய் மாட்டை பூச்சா விட்டுருவாங்களா 2 சவரம் செயினி கைட்டி கொடுத்து நாட்டாமக்காரர் காலில் வீந்து கும்பிட்டு பூச்சானடா என்னடா மந்த வெளில வந்து தலை ஆட்ட மாட்டேங்குதாடா அது வாழை பூச்சி நான் கடிக்கிறேன்டா நீ வாழை கடி நானு அத்தா நீங்கள் செய்ய செயல் எடுத்து உங்களுக்கு அப்புறம் ஏகப்படுது அத்தா என்ன செஞ்சிட்டா யாருங்க உங்க மனைவி அமர்ந்து கொண்டிருக்கேன் என் முன்னிலையிலே உங்க கையை பிடிக்கிறா உங்களை கட்டி பிடிக்கிறா உங்களை தடவி வேற பேசுறா ஆமா எந்த உரிமைடா உங்களை கட்டி பிடிக்கிறா ஏன் தொட்டு தடவி கட்டி பிடிச்சு பேசுறேன் என்ன ஏங்க உங்க தங்கச்சி தானங்க அவ என்னுடைய தங்கச்சி யார் சொன்னவங்கிட்ட நீங்க தான் சொன்னீங்க நான் சொன்னேன் அன்று அரண்மனையில் நாட்டியம் ஆடும்போது மன்னரிடத்தில் உங்கள் உடன் பிறந்த தங்கி என்று நீங்க தான் எடுத்துரைத்தீங்க அப்ப மன்னர் கிட்ட சொல்லும் போது அங்க ஓடி பைத்தியக்காரி அவ என் தங்கச்சி கிடையாது நான் தாலி கட்டின முதல் மனைவி என்ன இது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையாங்க பெரிய கோடீஸ்வரர் பொண்ணுவா ஏற்கனவே கல்யாணம் போச்சு பணிவிட வேலை ஆளு வேணும் கேட்டு பாரு. ஆமா நான் கேட்டேன். எங்க இருக்காங்க என்ன ராத்திரியும் அவளை என்ன பாருனா அவ எங்க பாக்குறாங்க எங்க என்ன பாத்துக்கிறா நான் யாரத்தான் பார்க்க போறேன் என்ன கூட பார்க்க மாட்டியோம் நான் உங்களை மட்டும்தான் பார்ப்பேன் அத்தா நான் உங்களை பார்க்கும்போது தான் உங்க கையை பிடிக்கிறேன் நான் உங்களை பார்க்கும்போது தான் உங்களை கட்டி பிடிக்கிறேன் தடவி வேற பேசுறான் அத்தா ஒரு பெண்ணாக பிறந்தவள் உள்ள உடவு விட்டு கொடுத்துருவாங்க ஆடை ஆபத்தை கூட விட்டு கொடுத்துருவா தொட்டு தாலி கட்ட கணவர் வீதியில் நடந்து வரும்பொழுது ஒரு பெண்ணோட என்ன பேசினால் கூட ஒரு பெண்ணால தாங்கிக் கொள்ள முடியாது நானே ஒரு பெண் தான் என்னால மட்டும் எப்படியே தான் முடியும் நீதிமன்றத்தில் எனக்கு எடுத்துட்டாரு தளபதியாரு நியாயம் கேட்டு கழுத்துல தாலி கட்டிட்டு மனைவி ஆயிட்டா எல்லாத்தையும் தாங்கி தாங்கணும் என்னங்க ராத்திரியோ இவ்வளவு மாதிரி கர்ப்பிணியா இருக்கா நான் தான் இவளுக்கு செய்யவளுக்கு இவளா பழக செய்வான் இவன் செய்ய மாட்டான் செய்ய வைக்கிறேன் அவளை பணிவிட வேலை செய் என்னத்தான் சொல்றீங்க நீங்க இந்த மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன் என்னால குடியே கூட முடியல இது பண்ணிலுமே பணிவிட வேலை செய்ய சொல்றீங்களே என்னால செய்ய முடியாதுங்க முடியாது ஏதோ சொன்னாலும் செய்யறேன் சத்தியம் பண்ணி அத்தான உங்களுக்கு செய்யறேன்னு சொன்னாங்க இவளுக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நீங்க தான் வேண்டும் எனக்கு இந்த தெய்வம் வேணுமே அவ சொல்ற வேலை நீ செய்யற அத்தா உங்களுக்காக செய்யறீங்க அது நான் செய்யறேன் என்ன வேலை வேணுமா சப்பா செய்யறேன் எப்படி நிக்கிற மாதிரி பூனை பிடிக்க நாட்டம் அவன் சொல்ற வேலை செய்யறேன் நானு வேகமா நான் ஒரு ராமன் ஒரு போல மாமா என்ன சொல்ல பண்ணாரு பொண்ணு வீட்டு எல்லா வேலையும் போட்ட வேலையில அப்படியே இருக்குடி சாணி போடணும் பெருக்கணும் கோலம் போடணும் தண்ணி எடுக்கணும் துணி தைக்கணும் சமையல் செய்யணும் ஏழு குளிக்க வெந்நீர் காய வைக்கணும் அது மட்டுமா பந்தில் படுத்துக்கும் பொழுது இத மய கை கால போட்டு நீ நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன் முடியல இது போல நிலைமை வீட்டு வெள்ளா செய்துட்டு நீ பஞ்சனையில் படுத்துருங்க பொழுது நீ கருத்தளவும் கை கல்லா பிடிச்சு விடணும் ஆமா ஏண்டி நான் தெரியாமதான் யாரடி யாரு அரண்மனையில் நாட்டியம் ஆடக்கூடிய நீ உனக்கு நான் பணிவிட வேலை செய்யணுமா உனக்கு என்னடி கேடுகால இருக்கு உனக்கு ஒரு பணிவிட வேலை செய்யணுமா செய்ய முடியாது போடி செய்ய போடி
உள்ளம் சிரிக்குமா உருவம் போடும் பேசும் உண்மையாகுமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமாம் பாட்டு பாடுமா அது பாட்டு பாடுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அறிவை வைத்த இறைவன் மேனில் அழகை வைத்தானே அடிமை செய்தானே என்னை அடிமை செய்தானே இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா கோயிலா எல்லாம் செய்வா சொல்லுமான்னு சொன்னேன். பன்னெண்டு வேலை செய்ய சொன்னீங்க, அவ பன்னெண்டு வேலை செய்யலீங்க. நீ சொன்னியா? நான் சொன்னேனே இந்த வேலை எப்படி செய்யும், அந்த வேலை எப்படி செய்யும், அது அப்படி எடுத்து வை. இதை எப்படி சொன்னதுக்கு அவ என்ன ஆடு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க. என்ன சொல்ல மாட்டேன். அவளே அடிச்சா கோயிலா அடிக்கல சொல்றா அப்படின்னு சொல்லல. ஏங்க அப்ப அவ சொல்ற நம்புவீங்களா, நான் சொல்ற நம்ப மாட்டீங்களா? உங்களுக்கு அவன் மேலதான் பாசமா, என் மேல பாசமா? நீ சொல்லிட்டு நம்பல, அவன் சொல்லிட்டுனா நம்பணும். இருந்தாலும் யார் பக்கம் ஒருத்தர் பக்கம் உண்மை இருக்கணும். கண்டிப்பா. யார் வார்த்தை நான் நம்புறது? ஏங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க உண்மைங்க உண்மைங்க. உண்மை தவிர எதுவும் கிடையாதுங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தாக்கா உனக்கு சந்தேகம் இருந்தாக்கா நீ நாட்டுக்கு ஆவகான கேட்டு பாருங்க. வா எப்படி வரான் பாரு, துணி காஞ்சி போன துணி மடிக்கிட்டு வரான் பாரு. ஏய் உணவதி கோயில வாட்சலா, உணவதி கோயில வாட்சலா. ஏய் உன்னி ஆச்சா நீ இது ஆயிரா கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. குணவதி கோயில வாடிச்சாளா? என்ன மேலே அடிச்சு விட்டாரா? என்ன சொல்றா பிபின்னு? ஏய் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ற, வாய்த்த சொல்றா.
ஊமடா 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 யாரு ஊமை? நான் தாங்க எப்படி ஊமையானா? அந்த அம்மா வச்சாங்க ஆ. அதை பார்த்துன்னு ஆ. அதிர்ச்சி ஊமி ஆயிட்டுங்க நல்லா பாத்துறியா? நீ படால குத்து பாரு ஆ. தடால வந்துச்சு அப்ப அடிச்சா எல்லாமே காதை மாத்த உனக்கா? என்ன நன்றி சொல்லு. சத்தியமா உங்களை வச்சாங்க ஆ. ரெண்டு கண்ணால பாத்துங்க டேய், யார பிரதோஷத்துல போறது பையா? டேய், இது காது யார மாத்தி வச்சுக்கிறாங்க மாத்தி வச்சானா? டேய், அத்தை அடிக்கல சொன்ன? இல்ல அத்தை ஆ. அவங்க இருவரும் பொய் சொல்றாங்க உங்க வார்த்தையை நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டா? உண்மைங்க உன் வார்த்தை நம்பணுமா? நம்புங்க அத்தை. சரி, என் மன்னவி நான் உன் வார்த்தை நம்புறேன். நீ அடிக்கல அப்படி சொல்றது யாரா சாட்சி இருக்காங்களா? ஐயோ யாருமே இல்லையே அடிச்ச சொல்றதுக்கு ஆச்சா? ஆச்சடி? நீ எதை சொன்னாலும் நான் செய்யறவா அப்படி சொன்ன உன் வார்த்தை நம்பி போனேன். இதான உன் வேலை? ஏய், ஏய், பாரு, நான் அங்கேயே பார்த்தேன். அங்கேயே நீ பார்த்தியா? அவளே அடிக்கணும் கேட்கறான் போறியா? ஒன்னு தம்பி அவன் அண்ணா அப்ப போ. நான் தேவையில்ல அவன் அண்ணாவோட போ. அப்ப என்ன பாரு? ஏய். வா. இனிமேல் அடிக்க மாட்டான். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அப்படியா என்ன வேலை வேணுமோ வாங்கிக்கிறேங்க சரி. அவன் இன்னொன்னு சொன்னா என்ன சொன்னா? என்ன பார்த்து சொன்னாங்க 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 ஏங்க அவர் பாட்டு சொல்றான் நாயே பேயே கைதே குதிரை சொல்லிருந்தா கூட நான் பொட்டு போயிருந்தேன். என்ன பார்த்து தேவடாரி கேட்கிறா, என்ன பார்த்து ஆசிரி கேட்கிறா, என்ன பார்த்து பேசுறி கேட்கிறா, என்ன பார்த்து வாய் எல்லாம் பேசுறா. ஏய், அத்தை அவன் தேவதையா தெரியா? அத்தை அப்படிப்பட்ட தவறான வார்த்தை இல்லை நானும் வராது அத்தை. அவன் பொய் சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க நீ சொல்லுது உண்மை அத்தை. இப்ப தெரிஞ்சு போகுது உண்மை எது போய் எது